ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு எபிசோடு 10 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ அந்த அழிவின் கடவுள் பொண்ணை பார்த்துட்டு உன் கண்ணு எப்படி போச்சுன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண, அதை கேட்டு காண்டாய் நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவான், நீ என்னோட ஃபுல் மெமரியை கொடுத்துட்டேனா உனக்காக அந்த கடவுளை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்ல, அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த அழிவின் கடவுள் பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அந்த கடவுளே மிரட்டுறியா, அந்த கெட்ட கடவுளை உன்னால தொட கூட முடியாது, அவன் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா, நீ இந்த வார்த்தை சொன்னதுக்கே உன்னை நான் கொண்டிருக்கணும், ஐயோ பாவம் விடுறேன் போ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் அந்த அழிவின் கடவுள் பொண்ணை பார்த்து சொல்லுவான், இப்ப என்ன நீ மறுபடியும் அந்த கெட்ட கடவுள்கிட்ட போய் நாய் மாதிரி வேலை பார்க்க போற அதானே, இதுக்கு அந்த ஊக்காங்க மங்கி கிங்கி எவ்வளவோ பரவாயில்ல, அவன் எதிர்த்து நின்று சண்டை போட்டான் தைரியமா, நீ என்ன இவ்வளவு கோலையா இருக்க, சேச்சா சேச்சா உன நான் என்னமோ நினைச்சேன், போ போ காத்து வரட்டும் அப்படி சொல்ல, அதை கேட்டு அந்த அழிவின் கடவுள் பொண்ணு செம்ம கடுப்பாயிருவா, ஏய் பெசாம போறியா, அந்த ஊக்காங்க செத்துட்டான்டா, டேய் அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்றா, ஒழுங்கா இருங்க கடவுள் கூட எல்லாம் மோதாதீங்க, மோதினீங்கன்னா அந்த மக்கி கிங் கதை தான் உங்களுக்கும், உங்களோட போட்டி ஆரம்பிக்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்து அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுங்கடா வெண்ணப்பயல்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்ப போக, கூலிங் கிளாஸ் ஏய் நில்லு நான் வந்துட்டு பேச்சு முடிக்கல நில்லு நில்லுன்னு கத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த அழிவின் கடவுள் அப்படி கையை வச்சுட்டு நிப்பாட்டுவான், ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும், உன்னோட கண்ணு போனதுக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த அழிவின் கடவுள் சொல்லுவா, உனக்கு 1 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த அழிவின் கடவுளும் தனியா தூரத்துல நின்று பேசுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொம்பு வச்சவன் நம்ம ஐரா பொண்ணு கூலிங் கிளாஸ் போட்டவங்க இவங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கொம்பு வச்சவன் கேட்பான், ஆமா அவன் என்ன பண்றான், அவளை நம்ம டீமுக்கு இழுக்கிறானா, நம்ம டீமுக்கு அவ வந்துருவாளா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன், டே கொம்பு வச்சவனே நீ ஏன் நம்ம டீமுக்கு வரும்போது அவளை நம்ம டீமுக்கு இழுக்க முடியாதா, சப்ப மேட்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதை கேட்டுட்டு அந்த ஐரா பொண்ணு எதுக்காக அவளை நம்ம டீமுக்கு இழுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அதுக்கு கொம்பு வச்சவன், என்ன விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதிக்கு ராம சித்த பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவளை நம்ம பக்கம் இழுத்தா தானே கடவுளை அழிக்க முடியும் அப்படின்னு கொம்பு வச்சவன் சொல்ல, அதை கேட்டு ஐரா பொண்ணும், என்ன சொல்றீங்க உண்மையாவா, அவன் அதுல ரொம்ப தெளிவா தான் இருக்கானா, கடவுளை கொல்ல போறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டு கொம்பு வச்சவன், ஆமா அவன் கண்டிப்பா பண்ணுவான், அவன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, தூரத்துல நம்ம சின்சான் கூரை மேல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல பார்த்தா 3வது ரவுண்ட்ல நம்ம சின்சான் ஐரா பொண்ணை கொல்றதுக்காக கூட்டு போவான் பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம சின்சான் அப்படியே வாள் எடுத்து ஐரா பொண்ணை கொல்றதுக்காக கிட்ட கொண்டு போயிட்டு தரையில குத்திடுவான். குத்திட்டு பார்த்தா சின்சான் அழுதுட்டு இருப்பான், அந்த கண்ணீர் சொட்டு ஐரா பொண்ணு மேல விழுந்திருக்கும். அப்புறம் சின்சான் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, போதும்டா போதும், இதுக்கப்புறம் ஷார்ட்கட்டும் வேண்டாம் துரோகமும் வேண்டாம், நான் என்னோட கேமை என்னோட முழு பலத்தை யூஸ் பண்ணி நானே விளையாடுறேன்டா, நான் யாரை நம்பி இருக்க மாட்டேன்டா, நான் யாரு சின்சான்டா, என்னை எவனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனா உறுதிமொழி எடுத்திருப்பான். அதனாலதான் ஐரா பொண்ணு அங்க சாகல போல இருக்கு. சின்சான் நல்லா வந்தாங்க, சின்சான் எப்படி கட்டவனாவான். அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோவும் அந்த அழிவின் கடவுள் பொண்ணு பேசி முடிக்கிறாங்க. அவங்க என்ன பேசினாங்கலாம் காட்டலாங்க, ஆனா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அழிவின் கடவுள் பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டே உன்னோட பிளான் சூப்பரா இருக்குடா, இந்த பிளான் எப்படியாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, பாத்தியா என்னோட பிளான் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, உன்னை ஆல்ரெடி நான் பாதி விடுதலை பண்ணிட்டேன், அந்த கடவுள் மட்டும் செத்து போயிட்டான், நீ ஃபுல்லா விடுதலையாருவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரிரா நான் அந்த கடவுள் உன் மேல கண்ணு வைக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப. இந்த பக்கம் பார்த்தா சின்சான் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, டே தம்பி அவ என்ன சொன்னா, நீங்க என்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சின்சான் கிட்ட, ஆஹா அதெல்லாம் சீக்கிரட்டுப்பா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டுட்டு சின்சானு, சரி வாங்க எனக்கு என்ன, நீ சொன்னா சொல்லு சொல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சின்சானை பார்த்துட்டு, நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு, அது உன் கண்ணுலே தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க டக்குன்னு ஒரு புல்லட் வரும், ஐரா பொண்ணோட புல்லட்டு. மறுபடியும் என்னாச்சுடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஐரா பொண்ணும் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனும் ட்ரைனிங் எடுத்து விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, பா கொஞ்ச நேரத்தில் நானும் பயந்துட்டேன், மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு, ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பின்னாடி அந்த கொம்பு வச்சவன் அவனோட பயங்கரமான ஆறாவோட நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிற்பான். டே தம்பியா புள்ள சாம்பு மவனே, நம்ம வேணா சண்டை போடலாமா, ட்ரைனிங் எடுத்துக்கலாம்டா, உன்னோட பவர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல, வாடி சொல்லும் வா 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 அப்படி சொல்லிட்டு அந்த கொம்பு வச்சவன் சண்டையை கூப்பிட, இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கும்போது பக்கத்துல சின்சான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் குறுக்க வந்துட்டு, டே என்னடா நீங்க 2 பேரும் நல்லா ஸ்கோர் பண்ண பாக்குறீங்களா, நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், நீ தான் தடிமாடாச்சே, நீ தனியா நின்று சண்டை போடு அப்படி சொல்லிட்டு சின்சான் உள்ள வர. நம்ம ஹீரோ அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், சின்சான் உள்ள வரானா, இவனோட பவர் என்ன இளவுனே தெரியல, திடீர்னு எதோ பண்ணிட்டு இருக்கான், இப்ப பாத்துருவோம் அந்த சின்சானோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருக்காங்க பாத்தீங்களா
பாத்தீங்களா கூலிங் கிளாஸ் போட்டவன் மத்த எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. என்னடா சின்சானும் ரயானும் ஒரே டீமா அந்த தடிமாடு ஆப்போசிட்ல சண்டை போட போறானா, என்ன நடக்க போகுது தெரியலடா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்க என்னன்னா அந்த கொம்பு வச்சவன் ஜெயிப்பான்னு சொல்றாங்க, இன்னொருத்த என்னன்னா நம்ம ஹீரோ ஜெயிப்பான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பையன் கேம் விளையாண்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் சொல்லுவான், பேசாம இருங்கடா நம்ம ரயான் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன், குட்டி பையல எப்படா சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், பார்த்தாலே தெரியுதுடா ரியான் தான்டா ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்லுவான். பார்த்தா நம்ம ஹீரோ கையில வெப்பனை வச்சுட்டு சும்மா கெத்தா நிப்பான் பாருங்க. அந்த பக்கம் கொம்பு வச்சவன், வாடி 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 மாப்பிள வா 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 சண்டை போட்டு பாத்துக்கலாம், நீ பவரா நான் பவரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடியா நிக்க, நம்ம ஹீரோ அவனோட கண்ணு பவர் வச்சு ஃபியூச்சரை பாத்துருவான். அந்த கொம்பு வச்சவன் அயன்மேன் மாதிரி கையில இருந்து ஃபயர் பண்ணுவான். அது முன்னாடியே பாத்துட்டு இருக்க, பார்த்தா டக்குன்னு மறுபடியும் எடுத்து அவன் பிரசன்ட்ல விடுவானா அந்த ஃபயரு, அந்த இடமே அப்படியே பொழந்துக்கும். எங்கடா நம்ம ஹீரோ போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவும் சின்சானும் அந்த கொம்பு வச்சவனுக்கு பின்னாடி இருந்து ஓடி வருவானுங்க. சின்சானு சொல்லுவான் பாருங்க, நான் அவனை தூக்கி போடுறேன், நீ போய் அவன்கிட்ட மாட்டி செத்துட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது புரியுதாடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் தூக்கி போடுறா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சின்சானு செவ்வாழ தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி தூக்கி ஒரே வீசிடுறான். உன விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சுட்டு அடிக்க போக அவனை அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டு பார்த்தா டக்குன்னு அவன் பின்னாடி சின்சான் அட்டாக் பண்ண வருவான். முன்னாடி நம்ம ஹீரோ, பின்னாடி அந்த சின்சான், ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வர, அதை பார்த்துட்டு அந்த கொம்பு வச்சவன், இதுக்காடா இவ்வளவு முக்குனீங்க போங்கடா அங்கிட்டு அப்படின்ற மாதிரி சடக்குன்னு ஒரு சொடக்க போட்டு ரெண்டு பத்தி பறக்க விட்டுறான். அப்புறம் சின்சானு, தடி மட்டும் போயில என்னடா உன் சொடக்க இவ்வளவு பவரா இருக்கு, உன்னை இப்படியே விட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வந்து ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண வர அவனுக்கு குத்த வருவான். ரெண்டு பேரும் அப்படி மிஸ் ஆயிட்டு மறுபடியும் சின்சான் அவனோட தவடாலேயே அடிச்சு விட கொம்பு வச்சவன் பறந்து போய் விழுந்துருவான். அதை பொண்ணுங்களா வேடு பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்புறமா அவன் கோவப்பட்டு, என்னையாவாடா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொம்பு வச்சவன் எந்திரிச்சு ஓடி வந்து அடிக்க வர, டக்குன்னு பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ அந்த கொம்பு வச்சவன் அட்டாக் பண்ண வருவான். என்னடா நீ எப்ப பார்த்தாலும் பின்னாடி வர, எப்ப பார்த்தாலும் மோசன் மாதிரி பின்னாடி வராதடா, யூரி மாதிரி முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை பார்த்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டான் ஹீரோ மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நானும் எத்தனை நாள் தான் மத்தவன் வந்து எனக்கு காப்பாத்தவன்னு நினைச்சிட்டே சண்டை போடுறது, தனியா நின்று சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டாம், இதுக்கப்புறம் நானே பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ண, அதை கொம்பு வச்சவன் தக்காளி சட்னி தான் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்து நிப்பாட்டிடுவான். ஊர்ல நாங்க ஓடுற ட்ரெயினை ஒத்த கையில நிப்பாட்டுவோம், அதுவும் லெப்ட் ஹேண்ட்ல நிப்பாட்டுவோன்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படி லெப்ட் ஹேண்ட்ல பிடிச்சி நிப்பாட்டிடுவான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேர்னு வாயை பொழுது பாத்துட்டு இருப்பாங்க, யாரா அவன் ரியான் தானா இவன் எப்படா இவ்வளவு பவர்ஃபுல்லானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அப்பதாங்க தெரியுது நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த மங்கி கிங்கோட ஆவி இருக்குது. ஆமா, மங்கி கிங் சாருக்கு மாதிரி தான் என்னோட பவர் எல்லாமே அவனுக்கு போட்டும், அவன் தான் என்னோட சாம்பியன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணிருப்பான்ல, அதனால அந்த மங்கி கிங் பவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்கு. போக போக நம்ம ஹீரோ ஓவர் பவர் ஆயிட்டே போறானே. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் அந்த கொம்பு வச்சவனும் ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன், ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு மாத்தி மாத்தி பஞ்சு பண்ணிட்டே இருக்காங்க. அந்த புயல் காத்துல மத்தவங்க நின்றுப்பாங்க பாத்தீங்களா, அட என்னங்கடா புளியங்கோட்டை என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு பானுங்க. அப்புறம் பார்த்தா அந்த கொம்பு வச்சவன் கடுப்பாயிட்டு, சாம்பு மாவனே இதுக்கப்புறம் உனக்கு சாம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தலை இருக்காதுடா அப்படி சொல்லிட்டு தலையிலே ஓங்கி ஒரு குத்து விட போவான் பாருங்க. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் டார்ஜ் பண்ணிடுவான். டார்ஜ் பண்ணதான் பண்ணா அந்த ஃபோர்ஸ்ல சும்மா பறந்து போய் விழுவான் பாருங்க. என்னடா இவன் கையிலே காத்து வீசுறான், நல்லா கிரிக்கெட் பிளேயர் ஆயிடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க போய் விழ, இந்த பக்கம் பார்த்தா ஐரா பொண்ணு ரியானே அப்படின்னு சொல்லி கத்துவாளா. அதை பார்த்துட்டு கொம்பு வச்சவன், யாரா இவ விவேகம் படத்துல வர காஜல் அகர்வால் மாதிரி குறுக்க கத்திட்டு இருக்கா, கொஞ்சம் பேசாம தான் இருமா அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு வச்சான் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அங்க அசால்ட்டா எந்திரிச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, கொம்பு வச்ச பயில தடிமாட்டு பயில, நான் என்னோட ஃபுல் பவரை காட்டலடா, நீ மட்டும் உன்னோட ஃபுல் பவரை காட்ட மாட்டேன், நான் மட்டும் எப்படி காட்டுவேன், நீ முதல்ல காட்டு அப்புறம் நான் காட்டுறேன், என்ன நான் சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சாம்பு மவனே உன்ன இருறா என்னோட ஃபுல் பவரை காட்டுறேன்டா, நீ அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமா வர, குறுக்க ஒரு கோமாளி வந்த மாதிரி அந்த கூலிங் கிளாஸ் போட்டுவேன், அது எப்படி நான் இல்லாம எப்படி முடியும், நான் வருவேன்டா குறுக்க அப்படின்ற மாதிரி குறுக்க வந்து நிப்பான். அங்க இருக்க பொண்ணுங்களா அதை பார்த்துட்டு, என்னடி இவன் ஏற்கனவே அவங்க பண்றது பார்த்தாதுன்னு இவன் வேற லூஸ் மாதிரி உள்ள போயிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்களா. அப்புறம் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, சட்டை சாத்திட்டு அந்த பக்கம் போடா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு இருப்பானா. அதை கேட்டுட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டுவேன், நான் சட்டை சாத்திட்டு போக மாட்டேன் நீ வேணா போ அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு முன்னாடி போய் அந்த கொம்பு வச்சோன்னு அடிக்க போக, டக்குன்னு பார்த்தா குறுக்க அந்த கவுசிக்கு வந்தா என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சின்சான் குறுக்கு போய் அவன் காலை பிடிச்சி கீழே இறக்கிட்டு, தம்பி கொஞ்சம் கம்முன்னு இருக்கீங்களா, தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சின்சான் சொல்ல. அதை கேட்டு கூலிங் கிளாஸ் போட்டுவேன்,
டேய் பிஞ்ச மண்டை என்னடா பண்ற, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதடா ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு அவன் காம்பத்திலாம் கொம்பு வச்சவன் செம்ம கடுப்பாயிருவான். டேய் நான் ட்ரைனிங் பண்ணலாம் தான்டா வந்தேன், நீங்க செம்ம கடுப்பேத்திட்டீங்கடா, இருங்கடா அவங்க எல்லாத்தையுமே கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்க்கு வந்துட்டு கொல்ல பார்ப்பான். அவன் அப்படியே கையை தட்டலாம் போகும்போது அங்க குறுக்க வந்து எவனோ ஒருத்தன் டக் டக்குன்னு கையை தட்டுவான். அப்புறம் பார்த்தா அந்த இடமே அப்படி இருட்டாகி சட 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 மழை பெஞ்சிட்டு இருக்கும். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அப்படியே ஒருத்தன் உள்ள வந்துட்டு, டேய் குட்டி குட்டி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றான், அந்த கொம்பு வச்சவனு சொல்றான். இவனையே குட்டி குட்டின்னு சொல்றானா, அப்ப அவன் யாருன்னு தெரியல பாப்போம். டே குட்டி தம்பி என்னடா தடிமாடு மாதிரி இருந்துட்டு குழந்தைக்கு கூட விளாண்டுட்டு இருக்க பைத்தியக்கார பையல அப்படின்னு சொல்லிட்டு தோறு வந்து நிக்க. அதை பார்த்துட்டு அந்த கொம்பு வச்சுவேன், டே தோறு அண்ணா நீ என்னடா இங்க, நீ லோக்கி கூட எல்லாம் சண்டை போட்டு இருந்தா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு தோறு, டே லோக்கிலாம் மல்டிவர்ஸை போய் பார்க்க போயிட்டான்டா, அவன்லாம் பிஸியா இருக்கான், என் கூடலாம் சண்டை போட மாட்டானா, அவன் என்னோட பவர்ஃபுல் ஆயிட்டானோன்னு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம கொம்பு வச்சுவேன், என்னடா மாருள் ஒன்னை வீக் ஆகிட்டு அவனை பவர்ஃபுல் ஆகிட்டாங்களா, சரி நீ எதுக்குடா இங்க வந்த, தேவையில்லாத வேலை எதுக்கா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதை கேட்டுட்டு தோறு, டே என்னடா அண்ணனை பொசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசிட்ட, அந்த லோக்கி தான் விட்டுட்டான்னு பார்த்து உங்ககிட்ட பேசலாம் வந்தா நீ அசிங்கப்படுத்துற, அண்ணன்ற மரியாதை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹா 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 சிரிச்சிட்டு இருக்க. அதை கேட்டு கொம்பு வச்சுவேன், டே ஏன்டா தேவையில்லாம சிரிக்கிற, அப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு தோர் சொல்லுவான், இல்லடா இதுக்கு முன்னாடி நீ மங்கியும் கூட சண்டை போட்டியாமே அப்பா சொன்னாரு, அதான் சரி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தா, நீ மரியாதை எல்லாம் பேசுற பத்தியா எனக்கு செம்ம கோவம் வருதுடா, இந்த சுத்தியை எடுத்து உன் மண்டையிலே ஒரு தரம் 2 தரம் 3 தரம் அடிச்சாதான்டா எனக்கு நிம்மதியாகும் அப்படி சொல்லிட்டு தோர் அவனோட சுத்தியில எடுத்து நீட்ட. குறுக்க நம்ம ஹீரோ நிப்பாரா, நம்ம ஹீரோ பார்த்துட்டு டே பொடி பையில கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு தோர் சொல்ல. நம்ம ஹீரோ தோர்கிட்ட போய் சொல்லாம பாருங்க, டேய் நீ தோரோ இல்ல ஆலமரத்து வேறோ, முதல்ல இங்க இருந்து போர் அடிக்காம போடா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு தோறு, டேய் நான் தோறா என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, ஐயா என்ன நினைச்ச என்னை பத்தி, உன் கதைய நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு நம்பிக்கிறவோ, என்னடா அவன் போக மாட்டான் என்ன வேணும் உனக்கு அப்படி சொல்லும்போது தோர் சுத்தில எடுத்துட்டு வேகமா அடிக்க போவான் பாருங்க. பின்னாடி கொம்பு வச்சுவேன், டே ரைனர் பாத்துடா அந்த சுத்தில வச்சு அடிச்சா மண்டை வலிக்குண்டா அப்படி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே அந்த சுத்தில அடிக்க வரும்போது டக்குன்னு டார்ச் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு தோறு, டேய் என்னடா நான் தோறு எனக்கே நீ டர் காமிக்கிறியா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சுட்டு வேகமா அட்டாக் பண்ண போவான் பாருங்க. டேய் நீ தோரா உன்னை கிளிக்கிறண்டா டாரா அப்படி சொல்லிட்டு போவான் பாருங்க. ஆனா தோறு நம்ம ஹீரோட வெப்பனை அப்படியே அசால்ட்டா பிடிச்சிட்டு சொல்லுவான் பாருங்க, டே தம்பி இதெல்லாம் நான் சேவிங் பண்ற பிளேடுடா, இதை வச்சு என்ன வெட்ட வர பாத்தியா, என்னோட அப்பா உங்களை பத்தி நிறைய சொன்னாரு, உங்களுக்குலாம் ஓவர் திமிரு சொன்னாருடா எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோறு சிரிக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, ஆஹாஹாஹா உங்க அப்பா வேற என்ன சொன்னாரு அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ண. அதை கேட்டுட்டு தோருக்கு செம்ம கடுப்பாகும், என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க சாவுகடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சுத்தியில வச்சுட்டு நம்ம ஹீரோவை அப்படியே அடிக்க போக. நம்ம ஹீரோ, ஆஹாஹாஹா உங்க அப்பா இப்படிதான் அட்டாக் பண்ண சொன்னாரா, என்னடா பண்ற அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, குறுக்க ஓடி வந்து தோரோட தவடாலேயே ஓங்கி ஒரு குத்து குத்திடுவான். குத்துன குத்துல தோர் அப்படி பறந்து போக அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி நம்ம சிங்சானு அவனோட ஸ்வாடில் நெருப்பு வர வச்சுட்டு, டேய் நீ எல்லாம் தோரா இந்த நெருப்பு வச்சு உன்னை உருக்குறண்டா தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை வச்சு ஒரு அடி அடிக்க தோர் சும்மா அடி வாங்கி தூரத்தில் போய் விழுவான். சும்மா நம்ம சிங்சான் மாஸ் காட்டிட்டு இருப்பான். அப்புறமா பார்த்தா தோர் செம கடுப்பாயிருவான், டே என்னை ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் கோவப்படுத்தி பார்த்துட்டீங்க அவ்வளோதான்டா, எனக்குள்ளே இருக்க தூங்கிட்டு இருக்க மிருகத்தை நீங்கள் தட்டி எழுப்பிட்டீங்க, அது எந்திரிச்சுது சும்மா நறுக்குன்னு எல்லாத்தையுமே கட்டிச்சு வச்சிருந்தா வரண்டா உங்களை போட்டுதில்ல அப்படி சொல்லிட்டு செம கோவமா வர. அதை பார்த்து நம்ம ஹீரோ, டேய் நம்ம என்ன இவனை ரொம்ப கோவப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டவன்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டா மாப்பிள்ள கொஞ்சம் அதிகமாக தான் கோவப்படுத்திடும் போல இருக்கு, அவன் தோடுறா அவனுக்குன்னு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல, அவனை போட்டு இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினா அவனுக்கு கடுப்பாக்காதா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் அவன் இருக்கான் பார்த்தீங்களா கொம்பு வச்சவன், அவனுக்கு லைட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அவன் அவங்க அப்பா கிட்டேயும் அண்ணன் கிட்டேயும் நீங்கள் ஆணியே பிடிங்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் விட்டுட்டு இங்கே வந்திருப்பான் போல இருக்கு. அப்புறமா கொம்பு வச்சவன் இங்கே இருக்கிறவங்கள பார்த்துட்டு, டே ரியான்னு கூலிங் கிளாஸ் போட்டவனே தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எதுக்குடா குறுக்க வரீங்க, அவன் என் அண்ணன்டா என் அண்ணன் அவனை நான் தான் கொல்லுவேன், நான் மட்டும்தான் கொல்லுவேன்னா கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு கொம்பு வச்சவன் சொல்ல. அதை கேட்டுட்டு தோறு, டே நான் உன்னோட அண்ணன்டா வயசுல மூத்த அண்ணன், என்ன நீ கொல்லுவியா, ஆஹோஹோஹோஹோஹோ
வாடா பார்க்கலாம் வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோரும் கொம்பு வச்சவனும் சண்டைக்கு போக நம்ம இங்க கொம்பு வச்சவன் டேய் ஏன்டா ஆகுனா சிரிக்கிற ஒழுங்கா வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்தி விட இருடா உங்களுக்குலாம் நக்கலா போச்சு அந்த சின்ன பசங்க கூட சேர்ந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படி சொல்லிட்டு தோர் அவனோட சுத்தில கொண்டு வர அந்த தோர் சுத்தில அப்படி பறந்துகிட்ட வரும் பாருங்க அப்படியே 2 பேரும் அடிக்க வருவாங்க பாருங்க அப்படி நேருக்கு நேரா பார்த்தா அங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க என்னாச்சுடா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தா அப்படியே அந்த புகை மூட்டம்லாம் அப்படி போக குறுக்க பார்த்தா அந்த ப்ளூ கலர் கண்ணு இருக்க பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவன் நிக்கிறா இந்த டெத்து கடவுளோட சக்தி இருக்கிறவ அவ அப்படி பயங்கரமா குறுக்க நின்றுட்டு டேய் ஓரமா போய் விளையாடுங்கடா ஏன்டா இங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க சும்மா எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டு இருக்கீங்க பைத்தியமாடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப கொம்பு வச்சவன் பாத்தியாடா இவ எப்படி ஒன்னு அசிங்கப்படுத்துறா எல்லாம் என் ட்ரைனிங் தான் உனக்கு அசிங்கமாவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு வச்சவன் சொல்ல அதை கேட்டு தோறு டேய் போதும் நிப்பாட்டு நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லதான் வந்திருக்கேன் நீ அந்த மேஸ் ரன்னர் அதாவது அந்த வட்டத்துக்குள்ள போய் குழப்பமான ஒரு கேம்னு சொல்லிட்டு போனா பார்வதி அந்த கேம்ல தானே விளையாட போற அந்த கேம்ல விளையாடும் போது நான் வரண்டா அங்க வச்சு உன் பல்ல பேக்குறேன் கிண்டலா பண்ற கிண்டலு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து அப்படி வேகமா வேற ஒரு இடத்துக்கு போயிருவான் கட் பண்ணா ஒரு இடத்துல டங்குன்னு வந்து இடிப்பான் பாருங்க கல்லெல்லாம் சதற நம்ம தோர் வந்து நின்றுப்பான் பின்னாடி பார்த்தா லோக்கியோட தங்கச்சி ஹாக்கி வந்து நிக்கிறா அவ வந்து தோரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா ஏஹே என்ன ஒரு பொண்ணு உன்ன கலாச்சிட்டாலாமா வெக்கமா இல்ல சிரிச்சிட்டு இருப்பாளா அதை கேட்டுட்டு தோரு லோக்கியோட தங்கச்சின்றது கரெக்டா இருக்குது ஏன்டி இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்க அவனுங்க அடுத்த போட்டிக்கு போகும்போது நான் உள்ள பூந்து அவங்கள கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரரா சொல்லிட்டு இருக்க தூரத்துல பார்த்தா அவங்களோட அப்பா ஓடி நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இன்னும் என்னென்ன கோமாளித்தனம்லாம் பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்ப அங்க பச்சை முடி பொண்ணு என்னடா அடுத்த ரவுண்ட்ல மான்ஸ்டர் தான் வரும்னு சொன்னீங்க கடவுள்லாம் வராங்களா ஏன்டா போட்டு குட்டையை குழப்பறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க அங்க எவனுமே கண்டுக்க மாட்டான் என்னடா நான் சொல்றதை எவனுமே கேட்க மாட்டீங்களடா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஐரா பொண்ணு செல்லம் சாப்பிடு இந்தா அப்படி சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து ஊட்டிட்டு இருப்பா அவளுக்கு அவ கவலை இந்த பக்கம் சிங்சானே அந்த கொம்பு வச்சனை பார்த்துட்டு டே கொம்பு வச்ச தடிமாட்டு பயலே சொல்லி தொலையண்டா தோர் எதுக்குடா இங்க வந்தான் அப்படி சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு அந்த கொம்பு வச்சவன் டேய் பேசாமடுறா உனக்கு அடுத்த ரவுண்டு விளையாட பயமா இருந்தா விடு நான் என் அண்ணன் தோறு கூட நானே சண்டை போட்டுக்கிறேன் அமைதியாடுறா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க இந்த பக்கம் அந்த சின்ன பையன் விளையாண்டுட்டு தான் பாத்தீங்களா டேய் கத்தாதீங்கடா அமைதியா இருக்கடா சும்மா முக்கியமான ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் சொல்லுவான் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு தோருக்கும் அவன் இந்த கொம்பு வச்சவனுக்கும் பிரச்சனை அதை அவங்க பாத்துக்குவாங்க அது இருக்கட்டும் விடுங்கடா இந்த பக்கம் பாரு அந்த ப்ளூ கலர் கண்ணு வச்ச பொண்ணு ஐயா அவ டக்குன்னு குறுக்க பூந்து 2 பேரும் தடுத்து நிப்பாட்டிட்டா இவளோட பவர் இந்த அளவுக்கு இருக்குன்னு எவன் கண்டான் அந்த அளவுக்கு அவ உள்ள ஒளிச்சு வச்சிருக்கா அடுத்து அந்த சின்ன பையன் சிஞ்சானை பார்த்துட்டு டே சிஞ்சானே உனக்கு மட்டும் என்னடா நீ அந்த சோடை வச்சு தோரை வெட்ட போகும்போது தோர் உன்னை பார்த்து சிஞ்சா நீயா அப்படின்னு சொன்னான் தோருக்கு அப்புறம் உன்ன தெரியும் சிஞ்சானு அப்படின்னு நீயும் சீக்கிரட் வச்சிருக்க இந்த மாதிரி எல்லாருமே சீக்கிரட் வச்சிருக்கீங்க உங்களுக்குள்ள என்னடா இருக்கு சொல்லி தொலைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருக்க கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி பேசுறான் அந்த பக்கம் பாத்தீங்களா கொம்பு வச்சவன் டே ஆமாண்டா சிங்சானு வாங்கிட்டே சீக்கிரட் இருக்கு என்கிட்டயும் சீக்கிரட் இருக்கு அந்த இளவு சீக்கிரட்டை சொல்லி தொலைக்கிறியா நானும் சொல்லி தொலைக்கிறேன் அதை கேட்டு சிங்சானு டேய் தள்ளி போடா தடியா சும்மா கடுப்பேத்தி இருக்காத அப்படின்னு சொல்ல அதை கேட்டு கொம்பு வச்சுவேன் டேய் சொல்றா ப்ளீஸ்ரா நீ சொல்லு நான் என்னை பத்தி எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சிங்சானு உன்னை பத்தி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் போடா அங்கிட்டு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் கடைசியில எல்லாரும் சாகதான் போறோம் நான் போறேன் ஏதோ பண்ணுங்கடா அப்படி சொல்லிட்டு கதை திறந்துட்டு சிங்சான் போயிடுவான் அப்புறமா ஒரு நாள் கழிச்சு பார்த்தா சிங்சானு தனியா எங்கேயோ நிற்பான் இவங்க எல்லாருமே ஒன்னா நின்று ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பானுங்க எல்லாருமே ட்ரைனிங் எடுத்து முடிக்க நைட் ஆயிரும் அப்புறம் எல்லாருமே அப்படியே வானத்தை பார்த்து படுத்திருக்க அங்க இருக்கான் பாத்தீங்களா கூலிங் கிளாஸ் போட்டவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரியானு நாளைக்கு கேமு இதுக்கப்புறம் நீ இந்த ஐரா பொண்ணை பாப்பியோ இல்லையோ அவ கூட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு டேய் சும்மாடா ஏன்டா நீ வேற அவ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நான் கேமை பத்தி யோசிக்க மாட்டேன்டா கேமு தான்டா எனக்கு முக்கியம் நான் அதை பத்தி தான்டா யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தா கொம்பு வச்சு இருப்பான் பாத்தீங்களா அவன் அங்க பக்கத்துல இருக்க அந்த ப்ளூ கலர் பொண்ணு ஐயா அவகிட்ட சொல்லிட்டு இருப்பான் எனக்கு ஒரு உண்மை தெரியும் அடுத்து நடக்க போற கேம்ல ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு அதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா வந்து நின்னீங்கல்ல உங்களுக்கு சொல்லி தொலைறேன் கவனமா கேளுங்க அப்படி சொல்ல அதை கேட்டு ஐயா பொண்ணு யோ என்னையா புதுசா ஒன்று அவுத்துடுற
வேற எது ரகசியம் இருக்கா, எல்லாத்தையும் மொத்தமா சொல்றா, பயமா இருக்குடா, ஏன்டா இப்படி ஒரே சஸ்பென்ஸா வச்சு தாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, அப்புறமா அந்த கொம்பு வச்சன் சொல்லுவான், நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லா கடவுளும் நம்மளை என்டர்டைன்மெண்ட்டுக்கு வச்சு பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க நடக்கிறதே வேற. அந்த பேடு காடு இருக்கான் பாத்தியா, அவன் தான் காடு நம்ம எல்லாத்தையுமே வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நிறைய கடவுள் வராங்க பாத்தீங்களா, மங்கி கிங்கு, அப்புறம் இப்ப என் அண்ணன் தோரு, இவங்க எல்லாருமே அந்த பேடு காடு கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அந்த பேடு காடை எதிர்த்து இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த ரவுண்ட்ல என்ன ஆகும் தெரியுமா, இருக்கிற கடவுள் எல்லாத்தையுமே இறக்கி விட்டுருவாங்க. எல்லாரும் கடவுள் கூட போய் சண்டை போடுங்க அப்படின்ட்டு, கடவுள்லாம் தோத்தா உங்களை புது காடா வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி தான் அந்த பேடு கார்டு பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீங்க கடவுள் கூட தான்ப்பா மோத போறீங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா உஷாரா இருங்க, யாருமே சாகாதீங்கடா, புரியுதாடா அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இந்த கொம்பு வச்சவன் சொல்ல, அதை கேட்டு அந்த பொண்ணு இருப்பாள, அவ சொல்லுவாள், அந்த ஐயா பொண்ணு, ஆமா நம்ம சாவாம உயிரோட வந்தா அப்புறம் என்ன ஆகும், நம்மளுக்குள்ள அடிச்சிட்டு சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு என்னடா கடைசியில செத்துதான் ஆகணுமா, அதுக்கே அப்படி சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்க, பாத்துக்கலாம் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது போட்டி நடக்க வேண்டிய நேரம் வந்துடுது. 4வது ரவுண்டு ஆரம்பிக்க போகுது. அப்புறமா பார்த்தா அங்க சும்மா வரிசையா டோரிமானோட கதவு மாதிரி நிறைய கதவு அங்க வந்து நிக்க, அந்த பொம்மை தலையை வருவான் பாருங்க, வெல்கம் டு கிரேட் கிரிக்கல் அண்ட் மேஜிக் ஷோ, உங்களை பணிவன்புடன் வரவேற்கிறேன், என்ன ஆரம்பிக்கலாமா, யாரு முதல்ல போறீங்க கதவுக்குள்ள, வாங்க வாங்க செல்லம் வாங்க அப்படி சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு எல்லாரையும் கூப்பிட வந்துருவான் அந்த பொம்மை தலையன். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த ரவுண்ட்ல என்னென்ன பண்ண போறாங்களோ, தோர் இவனை வச்சு வெளுத்து வாங்க போறான். இதோட காட் கேம் சீசன் 1 முடியுதுங்க. உங்களுக்கு அடுத்த சீசன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.